வணக்கம். இன்றைய பக்தி செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா புளியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருள் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் இன்று மாலை திருவிளக்கு பூஜை மகளிர் அணியினால் சிறப்பாக நடத்தப்பட்டது. ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு ஆடி மாத விழாவை முன்னிட்டு மாலை நேரத்தில் சிறப்பான பூஜையோடு காலையில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பால் அபிஷேகம் மற்றும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடந்து முடிந்து பின்பு அலங்காரம், தீபாராதனை, அதைத் தொடர்ந்து மகா அலங்காரம், மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முதலில் பிரசாதங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. மாலை நேரத்தில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் புளியந்தாங்கல் கிராமத்தில் உள்ள மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் ஊர் முழுக்க கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தினார்கள். இந்த விழாவில் அதிக அளவில் பெண்கள் கலந்து கொண்டு இந்த உலகமும் மக்களும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக புளியந்தாங்கல் கிராமத்தில் உள்ள மகளிர் அணியைச் சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த திருவிளக்கு பூஜையை வெகு சிறப்பாக நடத்தினார்கள். இதில் கோயில் நிர்வாகிகள், நாட்டாண்மைதாரர், ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு இந்த திருவிளக்கு பூஜை கண்டுகளித்து அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மனுடைய அருளை பெற்றனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் சார்பாக இந்த குத்துவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்திய அனைத்து மகளிர் சார்பாகவும் அனைவருக்கும் வயிறார அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. அனைவருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ நாமும் பிரார்த்தனை செய்வோம். பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கையில ஒரே ஒரு பூ எடுத்துக்கோங்க.